Excuse me, sir. Yes, come in, please. Hey man, வந்து உட்கார்ந்து ஒரு விஷ் பண்ண கூட தெரியாதா? இந்த மேனஸ் கூட உனக்கு தெரியல? Sorry, sir. What's your specialty? உங்க தனி திறமை என்ன? Sir, I'm honest and sincere and will do my work good. I will be flexible and adaptable, sir. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் கண்டிப்பா நல்லா செய்ய முடியும், சார். எந்த வேலைனா? நாங்க கூலிக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் நீ என்ன வேலைக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேனா தெரியுமா? As a customer support executive, எந்த ஒரு வேலை சொன்னாலும் என்னால செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன், சார். சார் நீங்களே பாத்துங்க. ஓகே மிஸ்டர் சூர்யா, உங்களை செலக்ட் பண்ணா எங்க கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்? கம்பெனிக்கு ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் செலக்ட் ஆனதா இருக்கும், சார். என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? கம்பெனி பார்த்து என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே, சார். மாசம் 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணா போதுமா? ஒரு டிக்னிட்டி வேணா? ஏமேன் வேலை கேட்கறியா பிச்சை கேட்கறியா? யோ வேலை இருக்கா இல்லையா? வந்தல இருந்து பாத்துக்கிறியா? உன் இஷ்டப்படி பேசிக்கிருக்க. கூல் டவுன் சூர்யா, கூல் டவுன். என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க, அவர் எப்படி பேசுறாரு? வேலை கேட்டு வந்தா பின்ன இழக்கிறமா சார்? என்ன வேணாலும் கேட்கலாமா? ஏய், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போன இன்டர்வியூ என்ன ஆச்சு? அங்க ஒருத்தர் இருந்தான், வந்த கோவத்துக்கு ஒரே அடி அடிச்சலாம் போல இருந்துச்சு. ஏன் என்னாச்சு? போன இன்டர்வியூல 2 பேரும் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுல ஒருத்தி ஒழுங்காத்தான் கேட்டுக்கு இருந்தான், இன்னொருத்தன் தான் நான் சாரின்னு கூட சொல்லிட்டேன். இருந்தாலும் அவன் ஓவரா கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிருந்தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியல, அதை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். இப்பதான் உனக்கு விவரமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. என்ன சொல்ற? அவங்க உனக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ல வர? இப்பெல்லாம் ஒரு சில கம்பெனில முன் அனுபவம் இல்லாதவங்கள செலக்ட் பண்ண ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண. வேலைக்கு வர்றவங்களோட பொறுமை, நிதானம், ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு சின்ன டெஸ்ட். இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த இன்டர்வியூ தான். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஓகே, இனிமே எந்த ஒரு இன்டர்வியூ வந்தாலும் பொறுமையா இரு, கவனமா அவங்க என்ன கேக்குறான்னு கேளு, தெளிவா பதில் சொல்லு. கண்டிப்பா அடுத்த வேலை உனக்கு கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்றது எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆனா ஒண்ணு, டீச்சர்ன்றது நல்லாவே ப்ரூவ் பண்ற, நல்லாவே பாடம் எடுக்கிற. மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஏய் சூர்யா, இங்க வந்து யாரு உன்னை கூப்பிட சொன்னா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நான் இப்ப எங்க இருந்து வரேன் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். Now I am customer support officer in N4way Private Limited. Hi, congratulations. வெறும் கங்க்ராச்சுலேஷன் தானா? Today is my treat. Yes, 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 yes. கோடை காலம் ஆனாலும் கோடி பூக்கள் பூத்திடுமே. கோடை காலம் ஆனாலும் கோடைக்கானல் நீதானே. கோடி பூக்கள் பூத்திடுமே உந்தன் அழகை காணத்தான் என் மானம் உன்னை பற்றி பாடும். என்னாலும் உன்னை சுற்றி ஓடும். என் மானம் உன்னை பற்றி பாடும். என்னாலும் உன்னை சுற்றி ஓடும். கோடைக்காலம் ஆனாலும் கோடைக்கானல் நீதானே.
அழகைத்தான் உந்தன் நெற்றியில் காண்கின்றேன். சூரிய ஒளியின் சக்தியை தான் உந்தன் விழியில் பார்க்கின்றேன். பௌர்ணமி நிலவின் குழுமையைத்தான் உந்தன் முகத்தில் அடைகின்றேன். ஓஹோ, பொய்களை மெய்களாய் சொல்கின்றாய். அந்த மெய்களினாலே மயங்குகிறேன். கோடைக்காலம் ஆனாலும் கோடைக்கானல் நீதானே. கோடிப்பூக்கள் பூத்திடுமே. உந்தன் அழகை காணத்தான் என் மனம் உன்னை பற்றி பாடும். என்னாலும் உன்னை சுற்றி ஓடும். என் மனம் உன்னை பற்றி பாடும். என்னாலும் உன்னை சுற்றி ஓடும். கோடைக்காலம் ஆனாலும் ஜாலி டைப்பே நீதானே. குயிலின் பாட்டின் இனிமையைத்தான் உந்தன் குரலில் கேட்கின்ற. வீசும் காற்றின் பாஷையிலே உந்தன் பேச்சை கேட்கின்றேன். ஓ மேகங்கள் அடையாய் மேனியிலே சூழ்ந்து இருப்பதை பார்க்கின்ற. ஓஹோ, உன் பார்வை என்னை இழுக்கின்றதே. சுழலும் காற்றாய் சுழல்கின்றேன். கோடைக்காலம் ஆனாலும் கோடைக்கானல் நீதானே. கோடிப்பூக்கள் பூத்திடுமே. உந்தன் அழகை காணத்தான் என் மனம் உன்னை பற்றி பாடும். என்னாலும் உன்னை சுற்றி ஓடும். ஓ என் மனம் உன்னை பற்றி பாடும். என்னாலும் உன்னை சுற்றி ஓடும். கோடைக்காலம் ஆனாலும் ஜாலி டைப்பே நீதானே. அதான் சொல்லியிருக்கேன்ல ஸ்கூலில் வந்து கூப்பிட வேணான்னு. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யார் யாருன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டாரு. நான் எப்படியோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி சரி சரி. அப்போ உன்னை எப்பதான் பார்த்து பேசுறது? ஓகே, டெய்லி நைட் 8 to 9 எங்கள் அப்பா வாக்கிங் போவார். நீயும் நானும் வேணா அந்த டயத்தில் ஃபோனில் பேசலாம். 8 to 9? நான் ரொம்ப பிஸி. ஓகே, அப்போ நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பேசலாம். நீ டைம் கொடுத்ததே பெருசு. இனிமே 8 to 9 ஃபோன் பக்கத்துலேயே இருக்கேன், போதுமா? அப்போ 8 to 9 இனிமே ரொமான்ஸ் டைம். ஹலோ ஹாஸ்கல், கரெக்டா எவனோ ஒருத்தன் இந்த நேரத்துக்கே ஃபோன் பண்றான். ஐயோ எவனை இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடுறது இல்ல. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எக்ஸ்சேஞ்ச் ஃபால்ட்டாக இருக்க போகுது. நீ முதல் சீரியலை பாரு, அதை மிஸ் பண்ணிடாத. இங்கே உட்காந்து பாரு. டேய், உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. எவனோ ஒருத்தன் கரெக்டா இந்த நேரத்துக்கு ஒரு ரிங் பண்றான். என் வாய்ஸ் கேட்ட உடனே கட் பண்றான். அவனுக்காச்சு எனக்காச்சு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஹலோ, பாரு, வாய்ஸ் கேட்ட உடனே கட் பண்றான். யாருன்னு கண்டுபிடிக்காம விடுறது இல்ல. ஐயோ ஓ, அதுக்கு நீ ஏன்டா தலையில அடிச்சுக்கிற? தலைவலிக்குதா? ஏதாவது டேப்லெட் கொடுக்கட்டுமா? ஆமா, ரொம்ப முக்கியம். இவ்வளோ போ. அதுக்கு ஏன்டா இப்படி கத்துற? டேய் ராஸ்கல், எவன்டா அவன்? என்னங்க நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? டேய் விசால், அப்பாடா.
ஏன்டா இப்போ ஃபோனை கட் பண்ண? ஆமா, வந்தீங்களா போனீங்களா சாப்பிட்டீங்களா இதுதானே பேசிக்க ப்ரோ. போ, அடுத்த வாரம் பேசிக்கலாம். ச்சே, இவனோட இதே தொல்லையா போயிடுச்சு. ஹலோ. எனக்கு தான். சொல்லு. ஹலோ சூர்யா, அப்போதே இருந்து ட்ரை பண்ணுறேன், ஃபோன் என்கேஜாகவே இருக்கு. ஒன்றும் இல்லை, எங்கள் அக்காக்கு தான் ஃபோனு, அதனால தான். ஓ ஓகே சொல்லு. சூர்யா, எங்கள் அப்பா வந்துட்டாரு, நான் வச்சுறேன். மாமா சீக்கிரமா ஃபோனை வைங்க, என் ஃப்ரெண்டு 9 மணிக்கு கால் பண்ணுவேன். உனக்கா ஃபோனா? ரொம்ப அவசியம். இந்த சூர்யா தானடா லவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்றான், இவன் என்ன அப்படி அளப்பறையா தெரியுறான்? சரி வாடா, அவனை போய் நிறுத்தும்டா. டேய் வண்டி நிறுத்தாமலாம் சுத்திட்டு இருக்க. ஆக்சுவலி காலு எட்டல. அப்படியா? அப்ப போ. ஏய் என்ன ஆச்சு? ஆஹா, சாரி சூர்யா, எங்கள் அப்பா நேற்று திடீர்னு வந்துட்டாரு, அதனால தான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சாரி. நீ பாட்டுக்கு கூலா சாரின்னு சொல்லிட்ட. ஆனால் நைட்டு புறம் கஷ்டப்பட்டது எனக்கு தானே தெரியும். அதான் சாரின்னு சொல்லிட்டு என்ன, ப்ளீஸ் விட்டுரு. ஸ்கூலில் ஃபோன் பண்ண வேணான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? இதான் அந்த சர்ப்ரைஸ். உனக்கு நான் வாங்கி தர gift என்னோட சம்பாத்தியம் அனுப்புன்னு நினைச்சேன். அதனால முதல் மாதம் சம்பளம் வாங்கினோன்னு இது உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த கிஃப்ட் நீ இருந்து வாங்குறப்ப மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசுல அப்படி ஒரு உண்மையை சொல்லணும்னா, உன்னை லவ் பண்ண ஆப்ஷன்லேருந்து லைஃபே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒவ்வொரு செகண்ட் என்ஜாய் பண்ணிக்கிறேன். நான் பெருசா சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அதை வச்சு உன்னை நல்லா பார்த்துக்கணும், கோடி வருஷத்துக்கு மேல நம்மகிட்ட சேர்ந்து வாழணும். இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நீ கூட இருந்தா கண்டிப்பா நடக்கும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவள். நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன் சூர்யா. இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்று சேருமோ, அப்போ நீயே உன் கையால இது போட்டுவிடு. அது வரைக்கும் நான் இதை பத்திரமா வச்சிருப்பேன். ஓகே, நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன். என்ன சொல்லு? நைட் ஃபோன்ல சொல்றேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம் முடிய போகுது, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். ப்ளீஸ். ஏய் 10 மினிட்ஸ் இரு. ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவனுங்க வெயிட் பண்றானுங்க. பைக்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ். இப்பவா? அதுவும் உன்னோட பைக்லயா? என்ன சூர்யா விளையாடுறியா? சான்ஸே இல்ல. ஏய் 10 மினிட்ஸ் தான் ப்ளீஸ் பா. எனக்கு அது கூட செய்ய முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் ப்ளீஸ் பா. ஓகே, 10 மினிட்ஸ்க்கு மேல இருக்க மாட்டேன். ஓகே ஓகே. எஸ். Meet my friends Gokul, Hello. Santosh, ஹாய். Murugan. She is Santani. பொண்ணுங்களை பற்றி பேசினாலே 8 அடி தூரம் பாய்வான். இப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே பேசிட்டு இருக்கான். அது எப்படி? ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சூர்யா உன் அக்கா ஃபோன் பண்ணாங்க, அம்மாவை மயங்கி விழுந்துட்டாலாம், சீக்கிரம் வரியா?
எக்ஸ்கியூஸ் மீ, பார்வதி மேடம் எந்த ரூமில் அட்மிட் ஆயிருக்காங்க? மாடியில் ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே. ஏய், விஷாலை கூட்டு வா. டேய் விஷால், இங்க வாடா. அக்கா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஒண்ணுமில்ல, அம்மாக்கு ஸ்லைட்டா லோ பிபி ஆயிருக்கு. ஒன் டே ரெஸ்ட் எடுத்துட்டு செக்அப் பண்ணோன்னு நாளைக்கு. டேய் விசால், பாட்டியை தொந்தரவு பண்ணாத, வாங்கிட்டு கொஞ்சம் பாத்துக்கோ அம்மாவை. நான் இவனை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே சூர்யா, அம்மா பார்த்துக்கோ. அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே பாய். பாய்டா. அம்மா இப்போ எப்படிமா இருக்கு? பிபி நான் செக் பண்ணிக்கிறது இல்லையா? டேய் உமா எங்கடா? அவ விஷாலோட வெளியே போயிருக்கா, இப்போ வந்துருவா. சரண பாத்தியா? அவ ரொம்ப பிஸிமா, ஏதோ முக்கியமான கேஸ் போல. கிளைண்ட் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. நம்மகிட்ட தான் இருப்பா பேசுறான். நான் கூட்டில் எவ்வளவு சூப்பரா பேசுறேன் தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, பாத்துக்கோ. அவனை பத்தி எனக்கு தெரியும்டா. என் கவலைலாம் உன்னை பத்தி தான். அவனை போல நீ எப்ப மாற போற? தேவையில்லாம ஏமா கவலைப்படுற? என்னை பத்தி கவலைப்படாதம்மா. கண்டிப்பா நானும் அன்னை மாதிரி பெரிய ஆள வருவேன். என்னமோடா, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான். சரிம்மா. ஹலோ. ஹாய் சூர்யா, கொஞ்ச நேரமா ட்ரை பண்றேன், ரிங் போயிட்டே இருந்துச்சு. ஹேய், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றேன். அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. அதே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஐயோ, என்னாச்சு? ஹே, பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை, ஸ்லைட்டாக லோ பிபி தான். சீஸ் ஃபைன், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓ. ஏய், காலையில் ஏதோ சர்ப்ரைஸ் சொல்கிறோம்னு சொன்னியே, என்னது அது? நாளைக்கு என்னோட பர்த்டே. இதை சொல்ல வேண்டியதானே? எனிவே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவ்வளோதானா? வேற என்ன வேணும் சொல்லு. நீ ஒண்ணு எனக்கு தர வேணாம், நானே உனக்கு தரேன். ஹே, என்னன்னு சொல்லு. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தர போறேன். என்னன்னு சொல்லு ப்ளீஸ். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். ஏய், தயவு செஞ்சு என்னன்னு சொல்லேன் ப்ளீஸ். ஏய், நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, பாய். டேய் சூர்யா, அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அம்மாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்லைட்டாக லோ பிபி தான். இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ ஒன்றும் இல்லைல்ல? இல்லைண்ணே இல்லைண்ணே, வேற அப்போ நீ பார்த்துக்க. ஓகேண்ணே.